ஒரு மனுஷனால தன்னோட மரணத்தை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியுமா? அப்படி ஒருத்தர் கணிச்சு அவர் சொன்ன மாதிரி நடந்திருக்கு. அப்போ ஒரு ஜோசியரா அந்த மாதிரியான ஒரு ஒரு கணிக்கக்கூடிய ஒரு ஆளா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு ரைட்டர், ஒரு புக் ரைட்டர், ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு புக் ரைட்டர்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து தன்னோட மரணம் இந்த வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட்டை கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டோரி. அவர் சொன்ன மாதிரியே அது அப்படியே நடந்திருக்கு. இது எந்த விதமான ஒரு ஒரு கட்டுக்கதையோ, ஒரு கற்பனையோ கிடையாது. இது முழுக்க முழுக்க நடந்த ஒரு உண்மை சம்பவத்த பத்தினது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது யாரு, எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்டா வீடியோ சொல்றேன். வணக்கம். நான் ஆனந்த். இப்ப நான் சொல்றேன்ல, அந்த ஒருத்தர் வந்து தன்னோட மரணத்த கண்டுபிடிச்சார் அப்படின்னு. அது யார் அப்படின்னா, அமெரிக்காவோட ஒன் ஆஃப் தி ஃபேமஸ்டான ஒரு ரைட்டரா இருக்கக்கூடிய மார்க் ட்வைன் அப்படிங்கிறவங்க தான். இவரோட ரியல் நேம் பாத்தீங்க அப்படின்னா, சாமுவேல் கிளமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவரோட நேம். இவர் வந்து 1835 நவம்பர் 30ஆம் தேதி பிறந்திருக்காரு. இவரு பிறந்த அந்த டைம்ல வந்து காலி காலே காலே கோமெட் அப்படிங்கிற ஒரு வால் நட்சத்திரம் வந்து பூமியில தெரிஞ்சிருக்கு. இந்த வால் நட்சத்திரம் கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு ஒரு தான் தெரியுமா. இப்ப 1835 இருந்திருக்கா. அதுக்கப்புறம் 1910ல தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 1986ல தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 2061ல தெரியுங்கிறாங்க இந்த வால் நட்சத்திரம். அப்பதான் சூரியன் கிட்ட இந்த வால் நட்சத்திரம் வரும், நம்ம பூமியில இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் வந்து 1909ல அடுத்த வருஷம் நான் இறந்துருவேன், 1910ல நான் இறந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் ஒரு ஃபேமஸான ரைட்டர் அப்படிங்கிறப்ப இவரோட இந்த ஒரு வேர்ட்ஸ் வந்து பயங்கரமா எல்லா பக்கமும் இது ஒரு ரூமரா ஸ்ப்ரெட் ஆகுது. இவர் தன்னோட மரண டேட்டை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அது பெருசா நியூஸ் ஆகுது. அவர் சொன்ன மாதிரியே 1910 மே 8ஆம் தேதி நினைக்கிறேன். மே 8ஆம் தேதி இந்த வால் நட்சத்திரம் பூமி கிட்ட வருது. அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 21ஆம் தேதி இவர் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே வால் நட்சத்திரம் வந்த அந்த வருஷம் இறந்துட்டாரு. அவருக்கு என்ன சொல்லிருக்காரு, என்ன ஒரு தியரி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த காலி கோமட் அப்படிங்கிற அந்த வால் நட்சத்திரத்துக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கு. அந்த வால் நட்சத்திரம் பூமிக்கு வந்த அன்னைக்கு தான் நான் பிறந்திருக்கேன், அந்த வருஷம் தான் நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப திரும்ப அது எப்போ வருதோ அப்ப நான் இறந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே இந்த விஷயம் நடந்திருக்கு. இவரு எந்த ரைட்டர், இவரை பத்தின புக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா, அவருமே நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அது என்னன்னா அப்படின்னா, டாம் சாயர், அப்புறம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின் அப்படிங்கிறது, பிரின்ஸ் அண்ட் பவுப்பர், த இன்னசென்ஸ் அப்ராட், அப்புறம் ரஃபிங் இட், இந்த புக்ஸ் எல்லாம் இவங்க எழுதின புக் தான். இது வந்து ஒரு சாதாரணமா இந்த விஷயத்த வந்து யாராலையுமே ஈஸியா கடந்து போக முடியல. ஒரு ரைட்டர், அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, சொன்ன மாதிரியே அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நடக்குது அப்படிங்கிறப்ப மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம். ஆனா சிலர் இதை எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, அவர் டேட்டை சொன்னாரா, அவர் டேட் சொல்லல, இந்த டேட்ல என் உயிர் போகும்னு சொன்னாரா, இந்த டைம்ல என் உயிர் போகும்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லல. அப்படிங்கிறப்ப இது சும்மா ஒரு கோயின்சிடன்ஸ் தான், தற்செயலா அவர் சொல்லியிருக்காரு இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கணும், இறந்துட்டாரு, இதை நம்ம பெருசாலாம் பேச வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து அவர் சொன்ன மாதிரி அப்படியே நடந்திருக்கு. அப்ப அவருக்கும் அந்த காளி கோமட் அப்படிங்கிற அந்த வால் நட்சத்திரத்துக்கும் அவருக்கு ஏதோ ஒரு ஒரு பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. இதுதான் இவரோட லைஃப்ல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட். இது நீங்க ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இப்படி விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி ஒரு தியரி இருக்கு அப்படிங்கிற. ஏன்னா இது உண்மையா நடந்திருக்கு. 1835ல பிறந்த ஒருத்தர் 1910ல இறந்திருக்காரு. 1835 அவர் பிறந்த அந்த வருஷத்துல அதே வால் நட்சத்திரம் வந்திருக்கு. திரும்பவும் அந்த வால் நட்சத்திரம் 1910ல வந்திருக்கு. அப்போ ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா, தெரியாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல இப்பதான் இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாளைக்கு வேற ஏதாவது நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.